குலதெய்வம் சிறுகதை. ஆசிரியர் அம்மு அவர்கள். நிர்மலமான வானவெளியில் வெள்ளி தகடு போல பூரண சந்திரன் மிதந்து கொண்டிருந்தான். நாகம்மாள் தன் வீட்டு குடிசையின் பின்புறம் கிணற்றுக்கு அடியிலே தலைப்பை உதறி போட்டுக்கொண்டு படுத்திருந்தாள். அவள் தம்பி தங்கைகள் அவளுக்கு அருகில் படுத்து அரட்டை அடித்து கொண்டிருந்தனர். நாகம்மாளின் மனோவேதனையில் அவர்கள் பேசுவது சந்தை கூச்சலாக அவள் காதை துளைத்தது. வழக்கமாக நிலா காயும் நாட்களில் அவளும் தம்பி தங்கைகளுடன் சேர்ந்து கொட்டமடிப்பாள். அவர்களுக்கு சின்ன சின்ன கதைகள் சொல்லுவாள். தெரிந்த பாட்டுக்களை பாடி காண்பிப்பாள். ஆனால் என்று அவளுக்கு எல்லாமே மிகுந்த வேதனையை அளித்து வந்தது. சாமிநாதனின் சிநேகிதம் ஏற்பட்டதிலிருந்து நிலா நாட்கள் அவள் உள்ளத்தை உடலை வாட்டும் நாட்களாகிவிட்டன. அந்த சாமிநாதன் பொல்லாதவன். நாகம்மாள் துள்ளி ஓடும் மான் கன்று போல எந்தவித கவலையும் ஏக்கமும் இல்லாமல் இருந்து வந்தாள். இன்று சாமிநாதன் இல்லாமல் வாழ முடியாத பெண்ணாகிவிட்டாள். நிலவு நாட்களில் மாந்தோப்பு, குளத்தங்கரை ஆகிய இடங்களில் நாகம்மாளும் சாமிநாதனும் சந்திப்பார்கள். அப்படி சந்திப்பதற்கு எவ்வளவு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு வெளியில் வர வேண்டும். பெற்றோர்களின் கண்டிப்புக்கு பயந்து அநேக தினங்கள் நாகம்மாவாள் வீட்டை விட்டு வர முடியாது. அவள் வரவை எதிர்பார்த்து குளத்தங்கரையிலே காத்து கொண்டிருப்பான் சாமிநாதன். நாகம்மாள் துடிப்புடன் வீட்டிலேயே தவித்து கொண்டிருப்பாள். வானத்தை பார்த்தவாறு உட்கார்ந்திருக்கும் சாமிநாதன் நாகம்மாளின் வரவை எதிர்பார்த்து ஏமாந்து வீட்டுக்கு திரும்புவான். இரு எதிரிகளின் மக்களாகிய அவர்கள் எல்லா காதலர்களையும் போல தங்கள் காதலை மறைமுகமாக வளர்த்தார்கள். பெற்றோர்களுக்கு தெரியாது பல இடங்களில் சந்தித்து பேசினார்கள். இரு குடும்பத்துக்கும் வெட்டுப்பழி குத்துப்பழி என்று இருக்கும்போது எப்படி கல்யாணம் செய்து கொள்வது? பெரியவர்கள் சம்மதிப்பார்களா என்று இருவரும் தவித்து கொண்டிருந்தனர். ஏதோ ஒரு அற்ப விஷயத்தில் சண்டை ஆரம்பித்து அனர்த்தத்தில் முடிந்து இரு வீட்டாருக்கும் முகாலோபனம் இல்லாமல் ஆகிவிட்டது. சிறு வயதில் நாகம்மாள் அப்பா அம்மா சொல்படி சாமிநாதன் வீட்டுக்கு போகாமலும் அவர்களுடன் பேசாமலும் தான் இருந்து வந்தாள். இருந்தாலும் அவளுக்கு சாமிநாதனுடன் விளையாட முடியவில்லையே என்ற ஏக்கம் இருந்து கொண்டுதான் இருந்தது. நாளடைவில் அந்த நினைவும் மறந்துவிட்டது. காலையிலும் மாலையிலும் தண்ணீர் எடுத்து கொண்டு வருவதற்காக தோட்டத்து வழியாக குளத்துக்கு சென்று வருவாள் நாகம்மாள். இப்படி அவள் போய் வந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் எதிர்பாராமல் ஒரு நாள் சாமிநாதன் கண்களில் பட்டாள். அவள் பருவமடைந்த பெண்ணான பிறகு சாமிநாதன் முதலாக இப்பொழுதுதான் அவளை பார்த்தான். அடடா, அவளிடம்தான் என்ன கவர்ச்சி! எப்படி வளர்ந்து விட்டாள்! பழைய அழுக்கு நாகம்மாளா? சாமிநாதன் நாகம்மாளைப் போல தன் மனதை அவளிடம் பறி கொடுத்து சொக்கி நின்றான். அவன் தன்னையே பார்த்து கொண்டு நிற்பதை கடை கண்களால் பார்த்த நாகம்மாள் மிகுந்த மகிழ்ச்சியோடு வீடு சென்றாள். அன்று முதல் சாமிநாதன் குளக்கரையில் குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவதும் நாகம்மாள் தண்ணீர் எடுக்க வருவது போல வந்து சாமிநாதனுக்கு தரிசனம் கொடுப்பதுமாக அவர்கள் காதல் நாடகம் ஆரம்பமாயிற்று. பிறகு இருவரும் ஒருவர் மனதை ஒருவர் அறிந்து கொண்டனர். சின்ன குழந்தையிலிருந்து பேசாது இருந்த அவர்களை பருவம் பிணைத்துவிட்டது. இருவரும் தனியாக சந்தித்து காதல் மொழிகள் பேசி இன்புற்றனர். நாகம்மாள் எப்படியாவது தன் பெற்றோர்களை சரிப்படுத்தி சாமிநாதனை தான் மணந்து கொள்வது என்று தீர்மானித்தாள். அதே போல சாமிநாதனும் நினைத்தான். ஆனால் இந்த தீர்மானம் காரியத்தில் நிறைவேற மிகவும் சிரமப்பட்டது. ஆமாம், அது வழக்கம்தானே. இவர்கள் காதலை ஜாடை மாடையாக அறிந்து கொண்ட இருவருடைய பெற்றோர்களும் தங்கள் பிள்ளையையும் பெண்ணையும் கண்டித்து வைத்தனர். நாகம்மாளின் தாயும் தகப்பனும் ஒரு படி முன்னோக்கி சென்றனர். அவளுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணத்தை செய்து வைத்துவிட்டால் இந்த தொந்தரவு நீங்கிவிடும் என்று நினைத்தனர். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை துரிதமாக செய்ய தொடங்கினர். நாகம்மாள் இதை பார்த்து துடித்தாள். தன் தாயிடம் தன் உள்ள கிடக்கையை தெரிவித்து கதறினாள். அவள் நாகம்மாளின் உண்மை காதலை உணராது கண்டித்தாள். அன்று சாயங்காலமே தன் கணவனிடம் இதற்கொரு முடிவு காண தீர்மானித்து விட்டாள் நாகம்மாளின் தாயார். இன்னும் நாளை ஒத்தி போட்டுக்கிட்டே போகக்கூடாது, சீக்கிரம் முடித்துவிட வேணும் என்று கூறினாள். நான் இனிமே தாமதிப்பேனா? அந்த சாமிநாதன் என் மகளை கண்ணெடுத்தும் பார்க்கலாமா? போக்கிரி பயல், என் மகளை பொடி போட்டல்லவா மயக்கிவிட்டான் என்று தகப்பனார் கத்தினான். நாகம்மாள் இந்த சம்பாஷணைகளையெல்லாம் கேட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தாள். படுத்தபடியே கண்ணீர் விட்டாள். தன் மனதிற்கு விருப்பமே இல்லாத ஒருவனை எப்படி மணப்பது என்று அவளுக்கு புரியவில்லை. தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தாள்.
நாகம்மாளின் தந்தையின் பெற்ற மனம் நாகம்மாளின் காதலுக்கு விரோதமாக அவளை வேறே ஒருவனுக்கு மனம் செய்து கொடுப்பதை எதிர்த்தது. அவனுடைய வரட்டு பிடிவாதம், சீச்சி, நாகம்மாளை சாமிநாதனுக்கு கொடுப்பதா? ஒரு காலம் கூடாது என்று கூறியது. அவன் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து அப்படியே கண்ணயர்ந்து விட்டான். யாரோ நாகம்மா நாகம்மா என்று மெதுவாக கூப்பிடுவது போல இருந்தது. தூக்கமின்றி படுக்கையிலே புரண்டு கொண்டிருந்த நாகம்மாள் திடுக்கிட்டு எழுந்தாள். பூனை போல மெதுவாக நடந்து வெளியில் சென்றாள். தூரத்தில் யாரோ நிற்பதை பார்த்து சற்று தயங்கினாள். யாரது? யோசித்தவாறே அங்கிருந்த சுவருக்கு பின்னால் ஒரு கணம் மறைவாக நின்றாள். அந்த உருவம் நெருங்கி நெருங்கி வந்தது. அருகில் வந்ததும் யார் என்று நாகம்மாள் அறிந்து கொண்டாள். சாமிநாதன் தான் தன்னை கூப்பிட்டு இருக்கிறான். சுவர் மறைவிலிருந்து வேகமாக நாகம்மாள் அவனை நோக்கி சென்றாள். நாகம்மா, நான் கூப்பிட்டது உன் காதில் விழுந்ததா என்று கேட்டான். விழாமல் என்ன அத்தான்? இத்தனை நேரம் உங்களை நினைச்சுக்கிட்டுத்தானே அழுது கொண்டு இருந்தேன் என்றாள். சாமிநாதன் அவளை அன்போடு அணைத்து கொண்டு நடந்தான். நாகம்மாள் வாய் பேசாமல் சென்று கொண்டிருந்தாள். குளந்தக்கரைக்கு சென்று அங்கிருந்த அரச மரத்தின் வேரின் மீது இருவரும் அமர்ந்தனர். தனக்கு கல்யாணம் நிச்சயம் செய்ய போவதை பற்றி தகப்பனார் பேசிக்கொண்டு இறந்ததை பற்றி தாங்க ஒண்ணாத துயரத்துடன் நாகம்மாள் அவனிடம் கூறினாள். உடனே நிச்சயம் செய்து விடுவார்கள் போல இருக்கிறது. இதற்கு நான் என்ன செய்வேன் அத்தான் என்றாள். அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருப்பதை அறிந்துதான் நான் இன்று இங்கு வந்தேன் நாகம்மா. என் உயிருக்கு உயிரான உன்னை என்னிடமிருந்து அவர்களால் பிரிக்க முடியுமா? நீ இல்லாமல் வாழ்க்கை நடத்துவது எப்படி? நம் பெற்றோர்கள் நம் இஷ்டத்துக்கு சம்மதிக்க மாட்டார்கள். அவர்கள் நம்மை பிரித்து அளவிடுவார்களே தவிர ஒன்று சேர்த்து சந்தோஷமாக வாழ வைக்க மாட்டார்கள். இதற்கு நாம் தான் வழி தேடிக்கொள்ள வேண்டும் என்றான். அத்தான், நீங்கள் என்ன வழி வேண்டுமானாலும் சொல்லுங்கள். நான் அந்த வழியிலே உங்களை பின்பற்றி நடக்க சித்தமாக இருக்கிறேன். உயிரை உங்களிடம் ஒப்படைத்துவிட்டு உடலை இன்னொருவனிடம் ஒப்புவிப்பது என்பது முடியாத காரியம். நீங்கள் எப்படி சொன்னாலும் செய்கிறேன். அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் கல்யாணம் நடக்காதவாறு நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று புலம்பினாள். கண்ணீர் விட்டு கதறினாள். நாகம்மா, நாம் இருவரும் மனது வைத்தால் எந்த விஷயமும் பிரமாதமில்லை. உன்னை காப்பாற்ற எனக்கு சக்தி உண்டு. உன்னை என்றுமே நான் கைவிடவே மாட்டேன். என் சொல்படி மாத்திரம் நீ நடந்தால் என்றுமே நமக்கு இன்பம்தான். எவராலும் நம்மை பிடிக்க முடியாது என்று உணர்ச்சியுடன் கூறிய சாமிநாதன் நாகம்மாளின் காதோடு ரகசியமாக ஏதோ சொன்னான். நாகம்மாள், அப்படியே செய்கிறேன் அத்தான். உங்கள் அன்பு நிரந்தரமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் என்று கூறி அவன் தோள்களில் சாய்ந்தாள். நேரம் போவது தெரியாமல் நீண்ட நேரம் பேசிக்கொண்டு இருந்த இருவரும் கடைசியில் பிரிய முடியாமல் பிரிந்து சென்றனர். மறுநாள் இரவு 1 மணி இருக்கும். நாகம்மாள் வீட்டிலே எல்லோரும் படுத்து உறங்கிவிட்டனர். தூங்குவதாக பாவனை செய்து கொண்டிருந்த நாகம்மாள் எழுந்து உட்கார்ந்து நாலாபுறமும் பார்த்தாள். எல்லாரும் கட்டை போல கிடந்தனர். முதல் நாள் இரவு நள்ளிரவில் சாமிநாதன் கூறிய ரகசிய காரியத்தை சாதித்து கொள்ளும் சரியான நேரம் இதுதான் என்று எண்ணி படுக்கையை விட்டு எழுந்தாள். ஒரு பழம் போர்வை எடுத்து நன்றாக போத்தி கொண்டு பின்புற கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். முன்பின் திரும்பி பாராமல் வெகு வேகமாக நடந்தாள். பல தோப்புகளையும் குறுக்கு வழிகளையும் தாண்டி சாமிநாதன் குறிப்பிட்டிருந்த காளி கோவிலை அடைந்தான். ஊருக்கு வெகு தூரத்தில் இருந்த அந்த காளி கோவிலுக்கு பகலில் செல்லவே யாரும் பயப்படுவார்கள். தைரியமாக வீட்டிலிருந்து கிளம்பிய அவள் காளி கோயிலை அடைந்த பொழுது தன்னையும் அறியாமல் பீதியடைந்தாள். அவள் இருதயம் படபடவென்று அடித்து கொண்டது. ஒரு தூண் மறைவிலே ஒண்டி கொண்டு நின்றாள். காளியாயி, அத்தான சீக்கிரமா கொண்டாந்து விடேன் என்று வேண்டிக் கொண்டாள். அவள் வந்து சிறிது நேரம் ஆயிற்று. சாமிநாதன் வரவில்லை. நாகம்மாள் துடித்தாள். தூரத்திலிருந்து ஒரு காட்டு நரி ஊளையிட்டது. பயங்கரமான அந்த இருட்டு வேளையில் நரி ஊளையிட்டது நாகம்மாவின் குடலை கலக்கியது. காட்டு நரியை பற்றி அவள் கேள்விப்பட்டு இருக்கிறாள். அது இரவு வேளைகளில் காளி கோவிலில் வந்து தங்குமாம், கத்துமாம், மனிதர்களை கண்டால் கொன்று விடுமாம். இதை நினைத்த நாகம்மாள் பயத்துடன் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்தாள். அவள் மனதிலே பல சந்தேகங்கள் எழுந்தன. இன்னும் அத்தான் ஏன் வரவில்லை? இத்தனை நேரம் தோன்றாத எண்ணங்கள் எல்லாம் தோன்றி வதைக்கத் தொடங்கின. ஒருவேளை தன்னை ஏமாற்றிவிட்டாரோ? அவர் வராமலேயே இருந்து விட்டால்? அவள் உடல் நடுங்கியது. நாகம்மாள் மூளை குழம்பி போனாள். ஏன் வீட்டை விட்டு வந்தோம் என்று தன்னையே நொந்து கொண்டாள்.
என்னதான் அவள் மனதில் சந்தேகம் வலுவடைந்து இருந்த பொழுதிலும் சாமிநாதன் கூறிய அன்பு மொழிகளையும் உறுதிமொழிகளையும் அவளால் மறக்க முடியவில்லை. அவ்வளவு அன்புடன் பேசியவர் நான் நினைப்பது போல மோசக்காரராகவா நடந்து கொள்ளுவார் என்று தன்னையே கேட்டுக்கொண்டாள். அவள் இப்படி திணறிக் கொண்டு இருக்கும் பொழுது காட்டு நரி ஒன்று இன்னொரு மிருகத்துடன் சண்டை போட்டுக்கொண்டு ஊளையிட்ட வண்ணம் காளி கோவிலின் முன் பிரகாரத்துக்கு ஓடி வந்தது. நாகம்மாள் தூண் மறைவில் நின்று கொண்டு இருந்தவள் நடுநடுங்கி போனாள். இரண்டு மிருகங்களும் ஒன்றின் மேல் ஒன்று பாய்ந்து சண்டையிடும் காட்சி மிக பயங்கரமாக இருந்தது. அதற்கு மேல் அவளால் அங்கு நிற்க முடியவில்லை. தன்மேல் போர்த்தியிருந்த போர்வையை கீழே விழுந்தது கூட கவனியாமல் அந்த இடத்தை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடினாள். தலை தெறிக்க ஓடினாள். பொழுது விடுவதற்குள் தன் வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்று ஓடினாள். ஆனால் பாதி தூரம் போவதற்குள்ளாக அவள் கால்கள் சோர்ந்து விட்டன. பயத்தினாலும் குழப்பத்தினாலும் அவள் சரீரம் தளர்ந்து விட்டது. மார்பு படபடவென்று அடித்து கொண்டது. மேலும் அவளால் ஓட முடியாமல் தொப்பென்று விழுந்தாள். விழுந்து அவள் எழுந்திருக்க முயற்சித்த பொழுது கால் சுளுக்கி கொண்டு இருப்பதை உணர்ந்து தவித்தாள். ஐயையோ, பொழுது விடுவதற்குள் எப்படி வீட்டுக்கு போய் சேருவேன்? ஏய் காளியம்மா, உனக்கு கருணை இல்லையா என்று கண்ணீர் விட்டாள். கதறினாள். அப்படியே சோர்ந்து விட்டாள். அவள் கண் விழித்த பொழுது சாமிநாதன் மடியிலே படுத்திருப்பதை அறிந்த திகைப்படைந்தாள். உண்மையிலேயே சாமிநாதன் தானா அல்லது? கண்களை துடைத்து கொண்டு கூர்ந்து கவனித்தாள். ஆம் ஆம், சாமிநாதன் தான். நாகம்மாள் கண் விழித்திருந்ததை கண்ட சாமிநாதன் அவள் முகத்துக்கருகில் குனிந்து, நான் தான் சாமிநாதன், உன் ஆசை அத்தான், பயப்படாதே என்று அன்புடன் கூறினான். நீங்கள் எப்படி வந்தீர்கள்? என்னை காளி கோவிலிலே அழையும்படி விட்டுவிட்டீர்களே என்று மேலும் அவள் புலம்பிக் கொண்டே போவதற்குள் சாமிநாதன் அவள் வாயை தன் கரங்களால் பொத்தினான். நீ ரொம்ப களைப்பாய் இருக்கிறாய் நாகம்மா, இந்த தண்ணீரை சாப்பிடு, சற்று நேரத்துக்கெல்லாம் சொல்லுகிறேன் என்றான். நாகம்மாள் தண்ணீரை சாப்பிட்டுவிட்டு களைப்பாறினாள். அவள் மீண்டும் பேச ஆரம்பிப்பதற்குள் சாமிநாதன் கூற ஆரம்பித்தான். நாகம்மா, உன்னை காளி கோவிலில் வந்து சந்திக்கும்படி கூறிவிட்டு வீட்டுக்கு சென்றேனா? அன்று முழுவதும் வீட்டிலே வேலை இருந்து கொண்டே இருந்தது. மறுநாள் இரவு உன்னை சந்திப்பதற்கு முன் இரவெல்லாம் கண் விழித்தபடி நடு இரவை எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். என் துரதிர்ஷ்டம், என் அம்மாவுக்கு தேள் கொட்டிவிட்டது. வீட்டிலே எல்லோரும் தோப்பு வைத்தியர் வீட்டுக்கு போகுமாறு என்னை துரத்தினார்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லை. நீ காளி கோவிலில் தனியாக காத்து கொண்டு இருப்பாயே என்ற மனத்துடிப்பு. அம்மா வலியால் கதறிக்கொண்டு இருக்கும் பொழுது அவளை எப்படி கவனிக்காமல் வருவது என்ற கடமை உணர்ச்சி இரண்டுக்குமாக தத்தளித்துவிட்டு வைத்தியர் வீட்டுக்கு போய்விட்டு வந்து விடுவது என்று ஓட்டமாக ஓடினேன். வைத்தியரிடம் மருந்து வாங்கி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துவிட்டு வெகு வேகமாக காளி கோவிலுக்கு ஓடி வந்தேன். காளி கோவிலுக்கு வந்து பார்த்த பொழுது என் வயிறு பகீர் என்றது. ஒரே இரத்த வெள்ளம். உன் போர்வை கீழே கிடந்தது. அதை பார்த்த பொழுது ஏதோ காட்டு மிருகம் உன்னை கொன்றுவிட்டது என்று எண்ணினேன். என் இருதயம் வெடித்துவிடும் போல இருந்தது. பைத்தியம் பிடித்தவனைப் போல அங்கே இருந்து கிளம்பி ஓடி வந்தேன். இந்த மரத்து அடியில் யாரோ விழுந்து கிடப்பதை பார்த்து அருகில் வந்து பார்த்தேன். உன்னை கண்டதும் எனக்கு ஆச்சரியம் தாங்கவே இல்லை. இறந்துவிட்டாய் என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத இடத்திலே உன்னை காண்பது என்றால் என் கண்களையே முதலில் என்னால் நம்ப முடியவில்லை. பிறகு தண்ணீர் கொண்டு வந்து உன் முகத்திலே தெளித்தேன். நீ கண் விழித்தாய். நாகம்மா, நீ எப்படி இங்கே வந்தாய்? காளி கோவிலில் இரத்த வெள்ளமாக கிடந்ததே, அதெல்லாம் என்ன என்று ராமசாமி ஆவலுடன் கேட்டான். நாகம்மாள் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையெல்லாம் கூறினாள். காளி கோவிலில் நீங்கள் பார்த்த ரத்தம், இரண்டு பயங்கரமான மிருகங்களும் சண்டை போட்டுக்கொண்டு ஒன்றை ஒன்று கடித்து கொன்று கொண்டதுதான். அந்த பயங்கரத்தை பார்த்துதான் பயந்து ஓடி வந்து விட்டேன். நல்ல வேளையாக நீங்கள் இப்பொழுது வந்தீர்கள். இல்லையென்றால் எங்கேயாவது ஆறு குளத்தில் விழுந்து உயிரை விட்டிருப்பேன் என்றாள் நாகம்மாள். அந்த காளியாயி நம்மை ஒன்று சேர்த்து விட்டாள். நாகம்மா, இனி நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்று கூறி சாமிநாதன் காளி அம்மனை கையெடுத்து கும்பிட்டான். நாகம்மாளின் தகப்பன் திடுக்கிட்டு எழுந்திருந்தான். நாகம்மா, நாகம்மா என்று கூவிக்கொண்டே தன் மகள் படுத்திருந்த இடத்துக்கு ஓடினான். நாகம்மாள் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தாள். அதை பார்த்தவுடன் தான் இதுவரையிலும் கண்டது கனவு என்று அவனுக்கு தெரிந்தது. அவன் ஒரு முறை தன்னை தேற்றிக்கொண்டான். அந்த சமயத்தில் நாகம்மாள் ஏதோ பிதற்றுவது போல இருந்தது. அருகில் சென்று கவனமாக கேட்டான். அப்பா, என்னை சாமிநாதன் அத்தானை தவிர வேற யாருக்காவது கல்யாணம் செய்து கொடுத்து விடாதீர்கள். அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் நாகம்மாளை நீங்கள் உயிரோடு காண முடியாது என்று பிதற்றி கொண்டிருந்தாள். அது அவன் இருதயத்தை தொட்டுவிட்டது.
தன் மகளை எழுப்பினான். நாகம்மாள் கண் விழித்து பார்த்தாள். அப்பா என்று அவனை பிடித்து கொண்டு விம்மி விம்மி அழுதாள். அப்பா, எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் கன்னியாகவே இருந்து விடுகிறேன் என்றாள். நாகம்மா, நீ கவலைப்படாதே, உன் மனசை நான் நன்றாக தெரிந்து கொண்டேன். என்னுடைய வரட்டு ஜம்பமும் தெளிந்து விட்டது. நான் உன்னை சாமிநாதனுக்குத்தான் கல்யாணம் செய்து கொடுக்கப் போகிறேன் என்றான். அப்பா, நீங்கள்தான் என் தெய்வம் என்று அவனை கட்டி பிடித்து கொண்டாள். எல்லாம் நம் குல தெய்வம் காளியின் கருணைதான் என்றான் நாகம்மாளின் தகப்பன். இந்த காட்சியை பார்த்து கொண்டு காளி கோவில் கற்சிலை போல செயலற்று நின்று கொண்டிருந்தாள் நாகம்மாளின் அருமை தாயார். அன்பானவர்களே, அம்மு அவர்கள் எழுதிய குல தெய்வம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.